வெற்றிவேல் முருகனுக்கு அவருடைய எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான ரெண்டாவது சாமி குருநாதர் அருணாபெருமன் திடலையே சரம் சந்திரம் எம்பெருமன் கடல் முழும்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாம்பு திருப்பண்ட மந்திரத்தில் கம்மாறு எழுத்தது வருஷப்படி பாடகன் 1056. மகளு மனைவி தாய் என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடலில் ஒரு உன்னதமான வேண்டுகோளை வைக்கிறார். என்ன? முருகா, உனது கடல்கள் போற்றிட்டு அருள்தாராய். மரண பக்குவ காலத்திலும் உன்னுடைய திருப்புகளை நான் பாடணும், அதுக்கு எனக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு கொச்சைமொழி சொன்னால் இப்படி வேண்டிக்கிறார். கடல்களை போற்றணும், அதுக்கு உன் அருள் வேணும். உன் அருளாலையும் உன் தாழ் வேணும். தனன தனன தாத்தன தனன தனன தாத்தன தனன தனன தாத்தன தனதான. இதான் சந்த குறிப்பு. என்ன சொல்றாரு? மகளும் மனைவி தாய் குலம் அணையும் அனைவர் வாக்கினில் மருகி புறமும் ஆர்த்திட உடலூடே மருவும் உயிரை நோக்கவும் எரியை உமிழ ஆர்ப்பவர் உடனும் யமனும் மாட்டிட அணுகாமுன் உடனும் யமன் மாட்டிட அணுகாமுன் உகமும் முடிவுமா செல்லும் உதயமதியின் ஓட்டமும் உளதும் இலதும் ஆட்சி என உரைவோரும். உருகும் உரிமை காட்டிய முருகன் எனவும் நாக்கோடு உனது கடல்கள் போட்டிட அருள்தாராய். புகழ் அறிய போர்ச்சிலை விரக விஜயனால் புகழ் உடைய திருதராஷ்டிர புதல்வோர்த்தம் புறவி கரிகள் தேர்ப்படை மடிய அரசை மாய்த்து உயர் புவியின் விதனம் மாற்றினர் மருகோனே மிகவும் அலையும் மாக்கடல் முழுதும் மடிய வேற்று உரு எனவும் மருவி வேல்கூடு பொறு சூரன் விரைசை நெடிய தோல் கன அடலும் உருவ வேல்படை விசயம் உறவும் வீக்கிய பெருமாளே முடிகிறார். மகளும் மனைவி தாய் குலம் அணையும் அனைவர் வாக்கினில் மருகி புறமும் ஆர்த்திட உடலூடே மருவும் உயிரை நோக்கமும் எரியை உமிழ ஆர்ப்பவர் உடனும் யமன் மாட்டிட அணுகாமும் உகமும் முடிவுமா செல்லும் உதயமதியின் ஓட்டமும் உளதும் இளதும் ஆட்சியன உரைவோரும் உருகும் உரிமை காட்டிய முருகன் எனவும் நாக்கோடு உனது கடல்கள் போட்டிட அருள் தாராய் அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி வேண்டுகிறார் எம்பெருமாட்ட நம்பூருக்கு. இப்போ இந்த முதல் பகுதி என்ன பொருள்? மகள் மனைவி தாய் இனத்தார் வந்து கூடும் எல்லாருடைய வாக்கிலும் கலக்கம் உண்டாகி புறமும் வெளியாரும் ஊராரும் ஆர்த்திட ஐயோ என்று நிறைந்து கூட உடலின் உள்ளே பொருந்தி உள்ள உயிரை தன்னுடைய நோக்கமும் கண்களும் எரியை உமிழ தீயை கக்க ஆர்ப்பவருடன் ஆர்ப்பரித்து வரும் பேரொடு செய்து வரும் தூதர்களுடன் யமன் என்னை சிக்க வைக்க நெருங்குவதற்கு முன்பே உகமும் இந்த பூமியில் வாழ்வும் முடிவுறும்படி செல்லும் போய்கொண்டிருக்கின்ற உதயம் தோன்றி வரும் மதியின் இடைக்கலையின் இடது நாசியால் விடும் சுவாசத்தின் ஓட்டமும் இதோ இருக்கிறது, இதோ இல்லை, இதோ முடிவு வந்துவிட்டது எனும்படி சொல்லிக்கொண்டு அருகில் இருப்பவர்களும் உருகும் உரிமை காட்ட தங்கள் மனம் உருகும் அண்ணா மாமா என்பனாதிய உறவு உரிமைகளை முறையை காட்டி வருந்த அந்த சமயத்தில் நான் முருகா என்று என்னுடைய நாவை கொண்டு உன்னுடைய திருவடிகளை போட்டு செய்ய எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு முதல் பகுதியில் முருகாங்கிற நாமத்தை உச்சரிக்கணும்னா அதற்கு எம்பெருமானுடைய திருவுருள் வேண்டும். அந்த திருவுருளில் முதல் பகுதியில் வேண்டுகிறார். ரெண்டாவது பகுதியில் புகழ் அறிய போர்ச்சிலை விரக விசையினால் புகழ் உடைய திருதராஷ்டிர புதல்வோர்த்தம் புறவி கரிகள் தேர்ப்படை மடிய அரசை மாய்த்து உயர் புவியின் விதனம் மாற்றினர் மருகோனே மிகவும் அலையும் மாக்கடல் முழுதும் மடிய வேற்று உரு எனவும் மருவி வேல்கோடு பொறு சூரன் விரைசை நெடிய தோல் கன அடலும் உருவ வேல்படை விசயம் உறவும் விக்கிய பெருமாளேன்னு முடிகிறார். ஸோ ரெண்டாவது பகுதியில் முதல்ல 2 அடி கண்ணபுரானுடைய வரலாறு என்ன சொல்கிறாரு? சொல்லுதற்கு அரிய போர் விலை உடையவனும் விறகு விசைனான் சாமர்த்தியம் உள்ளவனுமான அந்த அர்ஜுனனை கொண்டு புகழ்பெற்றிருந்த திருதராஷ்டிரனுடைய மக்களுடைய அதாவது துரியோதன் ஆதியனுடைய குதிரைகள் யானைகள் தேர்கள் சேனைகள் யாவும் இறந்துபட அரசை அவருடைய அரசாட்சியை தொலைத்த சிறந்த இந்த பூமியின் விதனம் துக்கத்தை வேதனையை நீக்கியவராகிய திருமாலின் மருகனை நன்றாக மலையும் அதாவது மலை ரூபத்தையும் மாக்கடல் பெரிய கடல் உருவத்தையும் எடுத்து எதிர்த்தோர் யாவரும் இறந்துபட வெவ்வேறு உருவங்கள் எனும்படியான உருவங்களை ஏற்று பொருந்தி வேல்படை ஏந்தி சண்டை செய்த சூரனுடைய நறுமணமுள்ள பெரிய தோள்களின் பெருத்த வலிமை உருவ கழிந்து நீங்க வேலாயுதத்தை வெற்றி பெற வேகமாக செலுத்தி வெற்றி கண்ட பெருமாளே கடல்கள் போற்றிட அருள் தாராய் வேண்டுகிறார். இப்போ இந்த பாட்டில் இருக்க முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். இந்த பாடம் 2வது பகுதியில் அரசை மாய்த்து உயர் புவியின் விதனம் மாற்று மருகன் கண்ணபுரான்
கண்ணபிரான் வந்து அரசை மாய்த்து பூபாரம் தீர்த்த வரலாறு. நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தா எல்வண்ணாம்பார் வெளிபாரத்தில், கிருஷ்ணன் தூது படத்தில். அடுத்தது வேற்று எனவும் மருவி வேல்கோடு போர் சூரனுங்க. சூரன் என்ன பண்ணால் வெவ்வேறு உருவம் கொண்டு வேல்கோடு போருதான். முருகவேல் சூரன் நோக்கி இப்படி சொல்கிறார்: இம்பரில் எமது முன்னம் எல்லையில் உருவம் கொண்டாய் செங்கதிர் அயில்வாள் கொண்டு செரு முயன்று எதிர்ந்து சீருஞ்சூர் அப்படின்றார் கந்தபுராணத்தில். அந்த கருத்தை இந்த இடத்துல மேற்கோளாக நாம் நினைவில் கொள்ளணும். இப்படி பல அற்புதங்களை குவிச்சு வச்சிருக்க இந்த பாடல். இப்போ மகளும் மனைவி தாய் குலம் உறைவோரும் உருகும் உரிமை காட்டிய அந்தகன் என்ற யமன் வர்ற சமயத்தில் தாய் தம்பி மனைவி மைந்தர் முதலிய அனைவரும் உடலை காப்பாற்றும் கடன்களை தருவார் அன்றி உயிரை காப்பாற்ற யாராலும் முடியாது. கூற்றுவனை ஒருவரும் தடுக்க வழி இல்லாமல் வாழா வருந்துவாங்க. என்பெற்ற தாயாரும் என்னை பிணமென்று இழந்து விட்டார், பொன்பெற்ற மாதரும் போ என்று சொல்லி புலம்பி விட்டார். கொன்பெற்ற மைந்தரும் பின் வலம் வந்து குடமுடைத்தார். உன்பற்று ஒழிய ஒருபற்றும் இல்லை உடையவனே என்றார் பட்டேந்தார். நின்னடியை வழிபடுவான் நிமலா, நின்னை கருத என்னடியான உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியை பரவி நாடும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடைகளையாய் நெடுங்களம் மேயவனே என்பார் திருஞான சம்பந்த பெருமான். இப்போ மரணம் நேர்கின்ற அந்த காலத்தில் பொறிகலங்கி புலனிழந்து மயங்கி இருப்பார்கள் மக்கள். நாடி உழுதா இல்லையான்னு குறித்து கூடியுள்ளோர் அவரவர் போக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மரண பக்குவ காலத்தில் இறைவன் திருநாமத்தை வாயார சொல்லி அவனுடைய திருப்புகளை வாயார பாடுகின்ற பெருவாழ்வு இறையர்களாக கிட்ட வேணும்னு அடியிலாவுடைய விண்ணப்பம். சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க நமன் ஓடி தொடர்ந்து கயிறு ஆடி குழும் பொழுது பெற்றோர்கள் சுற்றியல உற்றார்கள் மெத்தாழ ஊருக்கு அடங்கல் இல்லர் காலருக்கு அடங்க உயிர் தக்காது இவர்க்கும் அயன் இட்டான் விதிப்படையின் ஓலை பழம்படியினால் இட்டு இறந்ததென எடுமன ஓடி சட்டா நவப்பறைகள் கொட்டா வரிச்சுடலை ஏகி ஜடம் பெரிது வேக புடம் சமைய இட்டே அன்குழேறி பட்டார் என தழுவி நீரில் படிந்துவிடு பாசத்து அகன்று உனது சற்போ தகப்பதும் ஊற்று தமிழ் கவிதை பேசி பணிந்துள்ள நேசத்தை இன்று தர இனி வரவேணும்பார் பழனி திருப்புள் அடிலார். என்ன ஒரு அற்புதமான விண்ணப்பம்! அதே விண்ணப்பம் தான் இங்கே கேட்கிறார். அடுத்தது உயர் புவியின் விதனம் மாற்றினர் மகன். விதனம்னா வேதனை, வருத்தம். பாரத போரின் மூலம் பூபாரம் தீர்க்க வந்தார் கண்ணபிரான். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தா புயல்வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா நீயன்றி மகாபாரதம் அகற்ற மற்ற ஆர்கோல் வல்லாரேனார். சகாதேவன் சொல்கிறதா வெளிபாரத சொல்கிறார். வேற்று உரு எனவும் மருவி வேல்கோடு போர் சூரன். சூரபதம் பல்வேறு உருவங்கள் எடுத்து போர் புரிந்தான். அதை வெம் புயல் இடையில் தோன்றி விழுந்திடும் மின்னு வெண்ண இம்பரில் எமது முன்னும் எல்லையில் உருவம் கொண்டாய் அம்பினில் அவற்றையெல்லாம் அட்டனம் அழிவில்லாத நம்பெரு வடிவம் கொள்வ நன்று கண்டிடுதி என்றான் அப்படின்னு கந்தபுரான் சொல்லு. இப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடக்கு இந்த பாடம். என்ன கருத்துன்னா, முருகா மரண பக்குவ காலத்தும் உன்னுடைய திருப்போலை வாயார பாடி நாவார பாடி உன்னுடைய அருளை நாட அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பித்து அவர்களுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமான் திருடலையே சரணம் எல்லாம் அல்ல பிரணாபுரி இறைவன் திருப்பாதம் முருகா 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 முருகா.